Hey guys, இங்க பாருங்க. நம்ம இப்போ எங்க இருக்கோம்னா மும்பைல இருக்கோம். மும்பைல எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா சுகாசா அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட் சம்திங் அங்கே தான் இருக்கோம். இங்கே எதுக்கு வந்திருக்கோம்னா மும்பையில் ஒரு ஈவெண்ட் நடக்குது. அதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. மும்பையே உங்களுக்கு சுற்றி காமிச்சாச்சு. நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்கா ஆனந்தி அக்கா. ஆமாம், அக்காவை தெரியாதவங்க யாருமே கிடையாது. வெளுத்து வாங்க அக்கா. உங்க டைலாக் இப்போ வெல்கம் சொல்லுங்க. தெரிவிக்க விடுறாங்க பார்த்தீங்களா? பாத்தீங்கன்னா இந்த கண்ட்ரி ஃபுட்டோட பின்னாடி இருக்கிறது பேக்போர்ட். ஆமா, பேக்போர்ட். ஆனா இவரும் ஒரு சேனல் வச்சிருக்காரு. ASMR சலூன் அண்ட் மசாஜ். அது பாத்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து வைப்புக்கு வந்து சலூன் மசாஜ் பண்ணாரு. செமையா இருந்தது. கண்டிப்பா வந்து அத போய் பாருங்க அந்த சேனல்ல. அக்கா சேனலோட அண்ணா சேனலோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும். உங்களுக்கு ஒரே மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும். உங்களுக்கே ஏதோ மசாஜ் பண்ற மாதிரி இருக்கும். ஹெட்செட் போட்டு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி. அம்மா சேனல்ல பாத்தீங்கன்னா பாருங்க, எல்லாரும் பாருங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அம்மா பாத்தீங்கன்னா தெரியாதவங்க யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு அம்மா ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்க. கண்டிப்பா அம்மா சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்க யார் இருக்காங்க பாருங்க. ஜெயா இருக்காங்க, அப்புறம் ராகவ இருக்காப்புல. ஜெயாக்கு பின்னாடி இருக்கிறது, எனக்கு பின்னாடி இருக்கிறது என் பையனா, ஜெயாக்கு பின்னாடி இருக்கிறது அவங்க பையன் தான். ஆனா அவங்க பின்னாடி ஜெயா கண்ணனானே தெரிய மாட்டாங்க. யாருன்னு தெரிய மாட்டாங்க. முன்னாடி நிக்க வச்சுட்டோம். ஓகே, ஆமா. அக்காவோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன். செம்ம பொண்ணா இருக்கீங்க. வர மாதிரி இருக்கு. நான் கூட தான் தமிழ் கிரியேட்டர்ஸ் வந்திருக்கோம். மற்றவங்களாம் ஹிந்தி கிரியேட்டர்ஸ். என்னோட ஹிந்தி தான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ப்ரோக்கன் ஹிந்தியே ப்ரோக் பண்ணி தான் பேசிட்டு இருப்பேன். ஸோ அதனால் அங்கே போகாமல் நம்ம தமிழ் கிரியேட்டர்ஸ் கூட இருக்கேன். அதனால் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ரகசியம் பேசுகிறாங்க, அது அவங்களுக்கே தெரியாமல் ஷூட் பண்ணுவோம். ராமண்ண இவர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாம் அக்கா. யாருமா அந்த பொண்ணு? போமா ஸ்கிரீன் விட்டு வெளியா. ஆமாம், பேசுங்க ஏதாவது. அவ்வளோதான் முன்னிச்சு. இங்க வந்து போர் அடிச்சிருக்கோங்க எல்லாரும். நான் வந்து அக்காவை பேசுறதுக்கு சான்ஸ் கொடுக்குறேன். எனக்கு பேச வராது. ஆமா, அக்கா கிட்ட ஒரு முழு ஆட்டை கொடுத்தீங்கன்னா கடகன்னு உரிச்சு சமைச்சிருவாங்க. ஆனால் பேச மாட்டாங்க. ரொம்ப ஜாலியா இருக்கும், என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்ல இருந்து ரொம்ப கம்மி கிரியேட்டர்ஸ் தான் வந்திருக்கோம். ஆனால் ரொம்ப ஹாப்பியா இருக்கு நிஜமா சொல்லணும்னா. இங்க வந்து ஃபுல்லாக சுற்றி பார்க்கும்போது நார்த் இந்தியன்ஸ், ஹிந்தி கிரியேட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நடுவில் நாங்கள் இங்கே செம்ம பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ணன் இப்போதான் பேச சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு 10 வருஷத்துல பேச ஆரம்பிச்சிருவாங்க. பேசுங்கக்கா. எல்லாருக்கும் வணக்கங்க. அம்மா வந்து ரொம்ப நாளாக பழக்கம் இருக்குங்க. 2-3 டைம் மீட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வந்து சேர்ந்து அம்மாவோட மும்பை வந்திருக்கேன். ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு மேலே பேசுகிறாரு. இவர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பிளாக் பாக்ஸ் ரோம். ஆமா, எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்ன கண்டென்ட் பண்றாருன்னு எல்லாம் சொல்லுங்க. சரி, பிளாக் பாக்ஸ் அந்த சேனல்ல என்னென்ன கண்டென்ட் நீங்க பார்க்கலாம் அப்படின்னா ப்ராடக்ட் ரிவ்யூ. இந்த பொருளை வாங்கிடுங்க. ப்ராடக்ட் ரிவ்யூஸ் தான் இருக்கும். எல்லாம் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைலில் கொடுக்கலான்ட்டு பண்ணிட்டு இருக்கேன். பாருங்க, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா இல்லை பிடிக்கும். ராமண்ணனை பிடிக்காதவங்க யாராவது இருக்காங்களா? செம்ம ஃபன்னாக இருக்கு. இங்கே பாருங்க, இது ஒரு ஊஞ்சல் வச்சுட்டு இருக்காங்க. டீ அண்ட் காஃபி தான் வச்சுருக்காங்க. இங்கே லஞ்ச்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு. வந்ததுக்கப்புறம் ஒரு கட்டிடுவோம் நம்ம. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஹிந்தி கிரியேட்டர்ஸ், ஃபுல் ஆஃப் ஹிந்தி கிரியேட்டர்ஸ்லாம் அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. நிறைய ஃபன் ஷோஸ்லாம் இருக்குது. அதனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எல்லோரும்.
சொல்லுவீங்களா? Okay, Hindi English. Hi, I just came across her today and she is a fantastic YouTuber. I'm really happy that she is doing such a good job. Amazing. Just keep up the good work. Amazing. Very nice. நல்லா இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. Which channel? Your channel? Stock markets. Yeah, Rachana Ranade finance channel about stock markets. Okay. I will subscribe. Okay. Thank you so much. Thanks. இந்த ஈவெண்ட் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்கு இங்கிலீஷ் புரியலனாலும் ஓரளவுக்கு என்னால் பேசுறது எல்லாமே ரொம்ப ஹாப்பி. ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு மெட்ராஸ்லேருந்து வந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம அம்மா சமையல் அம்மா மீட் பண்ணேன். அண்ட் உங்களுக்கு தெரியாது நான் எவ்வளோ ரெசிபிஸ் அவங்கள பார்த்து கற்றுக்கிட்டேன்னு. போன வாரம் சாதம் ரசம் பண்ணுறது கூட எப்படி அரைச்சி பண்ணணும் நம்மளே வீட்டில் அப்படின்னு சொல்லி நான் அவங்கள பார்த்து கற்றுக்கிட்டேன். அவங்க ஒரு வீடியோ போட்டால் அந்த பாசத்துக்காகவே நான் பார்ப்பேன். இது போட்டுருங்கம்மா, அதுக்கப்புறம் அது போட்டுருங்கம்மா, நைஸாக வறுத்துருங்கம்மா. அந்த பாசமே போதும். ஏன்னா பேச்சுலர்ஸ் இருக்கும், எவ்வளோ அம்மாட்டெல்லாம் பேசுகிறோம். அந்த டேரெக்டாக அப்படி அம்மா வந்து நமக்கு டேரெக்டாக அட்வைஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் அவங்க வீடியோஸ்லாம். ஸோ நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அவங்கள நேரில் மீட் பண்ணணும்னு சொல்லி இன்னைக்கு மீட் பண்ணிட்டேன். அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரியும் அம்மா சமையல் பை சான்ஸ் உங்களுக்கு தெரியல, நான் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்க. எதுக்கு வெயிட் பண்ணுறேன்னா அவங்க சேனலில் வந்து அவங்க சேனலுக்கு ப்ரொமோஷன் பண்ணி ஆனால் என் சேனலும் இருக்குது GTDNன்னு. ஸோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அவங்க லிங்க் போடுறேன்னு தன்மையாக சொல்லியிருக்காங்க. நான் ஒரு காமெடி யூடியூபர், நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. உங்கள் குழந்தைங்க கிட்டலாம் காட்டுங்க. பை சான்ஸ் நீங்கள் ஆடியன்ஸ் பெரியவங்களாம் இருந்தீங்கன்னா ஹலோ ஆண்டி குழந்தைகிட்டே காட்டுங்க இந்த வீடியோஸ். ஓகே, குழந்தை சாப்பிடல அப்படின்னாவா? ஸோ ஒரே இதை ஃபன் பண்ணோம் இன்னைக்கு. அண்ட் நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். பாருங்கள், நாங்கள் அந்த ஈவெண்ட்டெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து கொலாபா மார்க்கெட் இருந்தது இருக்குது அப்படின்னாங்க. அங்கே வந்து டிசைனாக கம்பல்ஸு, அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் செப்பல், இந்த மாதிரி நிறைய டிசைனாக இருக்குது அப்படின்னோடனே நான் வந்து அங்கே போகலாம் அப்படின்னு பசங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கம்பல் டிசைன் எல்லாமே பார்த்திங்கன்னா 50 ரூபாயிலேருந்து 100, 150, 200 அந்த மாதிரி. அங்கே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பசங்கன்னு கிடையாது, அவங்க பெரியவங்க எல்லாமே வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் தான் அங்கே போட்டுட்ருக்காங்க. டிஷர்ட்டு மாடலாக மேலே போடுற டாப்பு அது எல்லாமே வந்து 500 ரூபா. இந்த பேண்ட்டெல்லாம் கூட பார்த்திங்கன்னா 500 ரூபா தான். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கடையாக பார்த்தோம். இந்த கையில் போடுற மோதிரம் போட்டு அப்படி மாட்டுறது, அப்புறம் கீ செயின், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சட்டையில் வந்து பேர் வந்து சட்டையில் பேண்ட்டில் வந்து பேர் வந்து அடித்து கொடுக்குறாங்க. எடுத்து கொடுத்தோம்னா உடனே அந்த மாதிரி எல்லாம் கூட அங்கே பண்ணுறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா பிளாட்பார கடை தான். அப்படியுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ டிசைன்ஸு. இந்த கம்பல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் என்ன ரேட்டோ அதே ரேட்டு தான். அதுக்கும் இதுக்கும் எந்த டிஃப்ரெண்ட்டும் எனக்கு தெரியல. ஆனால் பார்த்திங்கன்னா கலெக்ஷன் வந்து வித்தியாசமாக மாடலாக பெருசாக இருக்குது. அங்கே எல்லாருமே இந்த மாதிரி பெருசாக அழகாக கழுத்தில் போட்டுட்ருக்காங்க. நம்ம பிள்ளைங்க தான் வந்து சின்னதாக போடணும் அப்படிங்கிறாங்க. அங்கே எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் சாரீ ஆகட்டும், அப்புறம் ஜீன்ஸ் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி உள்ளவங்க கூட இந்த மாதிரி மாலையெல்லாம் கழுத்தில் போட்டிருக்காங்க. சுடி போட்டிருக்கிறவங்க எல்லாருமே அந்த கலெக்ஷன்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஒரு 5-6 மட்டும்தான் பிள்ளைங்களுக்கு வாங்கினேன். என்னோடய பேத்திக்கு, தம்பி பொண்ணுக்கு, தங்கச்சி பொண்ணுக்கு, அந்த மாதிரி எல்லாருக்குமே கொஞ்சம் தான் வாங்கினேன். பேகெல்லாம் ஹேண்ட்பேக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மாடலாக மாட்டிட்டு போடுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த ஆஃபீஸ் போகிற பசங்க சிம்பிளாக கொண்டு போகிறதுக்கு, அதுக்கப்புறம் கிராண்டாக கொண்டு போகிறதுக்கு, ஒரு ஃபங்க்ஷன் போனால் கிராண்டாக ஒரு பேக் கொண்டு போவாங்க நிறைய பேர். அந்த மாதிரி கலெக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா நிறையவே இருந்தது. அது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் கண்ணாடி, நம்ம பைக்கில் போகும்போதோ மாடலுக்கு எல்லாம் கலராக வந்து கண்ணாடிங்க ஏதோ கலரில் இருந்தது. மஞ்சள், பச்சை, அதுக்கப்புறம் கருப்பு, வெள்ளை, அந்த மாதிரி. குட்டியாக கையில் வச்சுக்கிற பர்ஸும் வந்து நிறைய கலெக்ஷன் இருந்தது. ரொம்ப சின்னதுலேருந்து பெருசு வரைக்குமே இருந்தது. அதுவுமே எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊரை விட அங்கே எனக்கு ரேட்டு ஜாஸ்தி அப்படின்னு மனசில் தோணுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு பர்ஸே 400 ரூபா, 500 ரூபா, 600 ரூபானாங்க. இந்த குட்டி பர்ஸெல்லாம் கூட 200 ரூபா தான்.
நான் அதெல்லாம் வந்து எதுவுமே வாங்கலை, ரேட்டு ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் மாடலாக இன்னும் நிறைய கடையில் இருந்தது. சுற்றி அங்கே பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பாட்டிலில் பாருங்கள் அழகாக லைட்டு போட்டு வச்சுருக்காங்க. அதெல்லாம் 295, 99, 300, 400 நம்ம வந்து ஷோகேஸில் வைப்போம் இல்லைங்களா, ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு ஒரு சைட் பார்த்திங்கன்னா நிறைய ட்ரெஸ்ஸு, அப்புறம் இந்த பழைய காலத்து பொருள் அங்கே வந்து ஒரு லைன் ஃபுல்லாக அங்கே இருந்தது. அதுக்கப்புறம் செப்பல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா 100 ரூபாயிலேருந்து 200 ரூபாயிலேருந்து அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஷூ மாடலு, அப்புறம் ஹீல்ஸ் மாடலு, நல்ல பயங்கர ஹீல்ஸ் மாடல்லாம் இருந்தது. அதெல்லாம் எப்படி போட்டுட்டு நடக்கிறாங்க அப்படின்னு கூட நான் யோசித்தேன். அதுக்கப்புறம் சாதா செப்பல் அந்த மாதிரி எல்லாம் கூட இருந்தது. ஷார்ட்டிங்கில் 100 ரூபாயிலேருந்து 500 ரூபா வரைக்கும் இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா அந்த செப்பலோட இதுவெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்தது குவாலிட்டி. அதுக்கப்புறம் இந்த நார்மலாக நம்ம சாரீ கட்டினோம் அப்படின்னா டிசைனாக நம்ம மாலை போடுவோம் இல்லைங்களா, இந்த மாதிரி மாலையெல்லாம் கூட இருந்தது. இதெல்லாம் 100 ரூபா தான். அதுக்கப்புறம் காலுக்கு கொலுசுமே அந்த மாடலில் வச்சுருந்தாங்க, கலராக ஒரு ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம போடுற மாதிரி மணியில், அதுக்கப்புறம் மெட்டலில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளி கொலுசு மாதிரியே அந்த மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் கூட ரொம்ப நல்லா இருந்தது. செப்பல் மாடல் பாருங்கள் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த செப்பல் கடையில் அந்த பேண்ட்டு ஆஃப் பேண்ட்டு மாதிரி விற்கிறாங்க பாருங்கள், அந்த கடையில் தான் கூட்டம்லாம் ஜாஸ்தியாக இருந்தது. மேலே போடுற டாப் வாங்குகிற கடையில் அங்கெல்லாம் தான் பயங்கர கூட்டமாக இருந்தது. இந்த மாதிரி வித்தியாசங்கள்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.